ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ராஜயோகம் நிகழ்ச்சியில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். ஏவிலிருந்து இஜெட் வரை உள்ள எழுத்துக்கள், அந்த எழுத்தின் குணங்கள், அதை எழுத்தாக யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த குணநலன்கள் பொருந்தும். இப்போ ஏவோட தன்மை பார்த்திங்கன்னா கோபுரம் மாதிரி குவிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த எழுத்தை போட்டு பார்க்கும்போது மேலே கோபுரம் மாதிரி வருது, கீழே நடுவில் ஒரு தடுப்பு வருது, கீழே விரிஞ்ச மாதிரி வருது வருங்க. கோபுரம் போன்று உயர்ந்து நிற்கிறதுனால அது உயர்ந்த எண்ணங்களும் சிறப்பான தன்மைகளும் கொண்டவங்களாக இருப்பாங்க. தலைமை பதவிக்கு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலும் வேலை செய்கிறவங்கள விட 10 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய சூழ்நிலையிலையும் ஒரு பதவியிலும் அவங்க இருப்பாங்க. அவங்க இடத்துல அந்த பதவி அவங்கக்கிட்ட போய் சேரும்போது அதை சிறப்பாக செஞ்சு மேலும் மேலும் உயர்ந்து வாழ்க்கையில் முன்னேறி வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏவில் ஒரு 3 பேர் எடுத்துக்கலாம். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்திலாம் இருந்தாலும் சரி. ஏன்னா ஏ ஃபார் அப்துல்லா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். எத்தனையோ பேர் எடுத்துக்கலாம். ஒரு பேருக்காக ஏ ஃபார் அப்துல்லான்னு எடுத்துக்கலாம். கிறிஸ்டினில் ஆண்டனின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்துவில் எத்தனை பேர் இருக்குது? இந்துவில் என்ன சொல்கிறது, அது டக்குன்னு யோசிக்கும்போது அந்த பேர் வர மாட்டேங்குது பாருங்கள். அன்பழகன், அறிவழகன், இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? அப்போ அந்த எழுத்துக்கு உண்டான அது டோட்டலாக வரும்போது அந்த எழுத்து நம்பர், அதுக்கு உண்டான நம்பரை வச்சு கூட்டி சொல்கிறது. அது அவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம், யோகம், அவங்க வாழ்க்கையில் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன இருக்குன்ட்டு. இப்போ இதில் சொல்லக்கூடிய விஷயம்னா, கிரகங்கள் நம்மளை ஆட்டி படைக்குதுங்கிற வகையில் உலகத்தில் எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு வகையில் உண்மையாக எடுத்துக்கிட்டாலும், நாம் செய்யக்கூடிய கர்மான்னு சொல்லக்கூடிய செயல்பாடு தான் நம்மளை வெற்றியை தீர்மானிக்கும். அப்போ அந்த வகையில் இந்த ராஜயோக நிகழ்ச்சியில் நியூமராலஜி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறதையும் சொல்கிறேன், அது உண்டான பலன்களையும் சொல்கிறேன். அப்புறம் கர்ம யோகாங்கக்கூடிய ஆத்ம தியானம், கர்ம யோகம், கர்ம வினையை பற்றியும் சொல்கிறேன். இது ரெண்டுமே சரியான வகையில் ஒரு மனுஷன் யூஸ் பண்ணும்போது தான் வாழ்க்கையில் வெற்றி அடைகின்றன வழியை நோக்கி போக முடியும். இது நம்மளோட நம்பிக்கையின் பேரில் எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த வகையில் நான் வாழ்க்கையில் அதை செயல்படுத்திட்டு வர்றதுனால வரக்கூடிய நன்மைகளை உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டு அதை நீங்களும் பயன்படுத்தி வெற்றி அடைகிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இதில் கொஞ்சம் கூட குறையாக இருந்தால் மன்னித்து ஏற்றுக்குங்க. இது நன்மை கருதி மட்டுமே செய்யக்கூடிய விஷயம். இதன் மூலமாக அடுத்தவங்களுக்கு அந்த ஏற்றி வைக்கிறக்கூடிய சொல்ல விஷயங்கள் எதுவுமே இதில் இல்லை. உலக மக்களும் நன்மை கருதி தான் ஒவ்வொரு குருமார்களும் ஞானிகளும் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் நானும் ஒருவன். இதன்படி இதை நீங்கள் கேட்டு பயனடைகிறவங்க, அதில் ஒருவர் பயனடைஞ்சால் கூட அதன் மூலமாக எனக்கு நன்மை தான், எனக்கும் சந்தோஷம்தான். சரிங்களா? குருவே சரணம், குருவடி சரணம், அருளை சரணம், அருளடி சரணம், இறைவா சரணம், இறையடி சரணம். அப்போ இறையடி சேருவதற்கு நாம் செய்யக்கூடிய கர்ம வினைகள் தான். கர்ம வினைகள் துன்பத்தில் கொண்டு போய் விட்டுரும். கர்ம யோகம் தான் நம்மளை நன்மை கொண்டு வந்து சேர்க்கும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? விதியை மாற்றக்கூடியது கர்மா, கர்மாவை மாற்றக்கூடியது விதின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த வகையில் விதியே நம்ம நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு வந்தோம்னா நம்ம மதியால் எதையுமே செஞ்சு சிறப்படைய முடியாது. அதனால் விதிப்படி இருந்தாலும் அது நம்மளோட நெளிவு செல்வு என்னங்கிறது நாம் தீர்மானித்து அதன்படி நன்மை அடையும்படி கேட்டுக்கிறேன். இப்போ சொன்னேங்களா, ஆண்டனி, அப்துல்லா, இந்த மாதிரி அன்பழகன் இந்த மாதிரி சொன்னேன் இல்லைங்களா? அதில் ஆண் பேர், பெண் பேர், இன்னும் எதுன்னு உங்கள் இதில் என்ன வருதோ, அதாவது ஏங்கிற பேர் முதல் எழுத்தாக வச்சு உங்களுக்கு இந்த ஏவோட தன்மைகளை நான் சொல்லிட்டுருக்கேன். சரிங்களா? இன்னும் விளக்கமாக இன்னும் எவ்வளவோ இருக்குது விஷயம். இது நான் இப்போ தொடக்கங்கிறதுனால ஒரு சிறு விஷயமாக இதில் பதிவிடுறேன். இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு தினந்தோறும் ஒரு வீடியோவை உங்கள்கிட்ட நான் பதிவிருக்குமே. தவறாமல் இந்த ராஜயோகம் நிகழ்ச்சியை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், நல்லதோ கெட்டதோ கமெண்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் கூடிய நன்மை நல்ல கமெண்டாக இருந்தாலும், நம்மளை விமர்சனம் பண்ணக்கூடிய கமெண்டாக இருந்தாலும் அது நம்ம திருத்திக்கிறதுனா நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக நாம் கற்றுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு. கற்றுக்கிறதுனா
எதை எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடிய குறைகள் என்னங்கிறத நமக்கு நாமளே திருத்தி கொண்டு வழி நடத்துறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மக்கள் ஆகிய நீங்களே இறைவன் வச்சுங்களேன். ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் மனமே குரு, உயிரே இறைவன்கிற வகையில் யார் பெரியவன் சின்னவன்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, ஒரு நல்ல விஷயங்களை யார் இன்னொருத்துக்கு எடுத்து ஏற்றி வச்சாலும் அவர்கள் வந்து குருமார்கள் எங்களுடைய இறைவனுக்கு சேவை செய்யக்கூடியவர் தான். சரிங்களா? இதன் மூலம் மக்கள் யார் பயனடைஞ்சாலும் அது இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவையாக தான் நினச்சி நான் இதை செய்கிறேன். நான் எந்தவித லாப நோக்கத்துலையோ எதுவுமே செய்கிறது இல்லை. சரிங்களா? இதற்கு பின்னாடி வரக்கூடிய ஆதரவு மூலமாக அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் எனக்கு மட்டும் இல்லாமல் பல பேருக்கும் பகிர்ந்து அவங்க வாழ்க்கையை வெற்றி அடையணுங்கிறது தான் ஒரே குறிக்கோளாக இந்த நாள் நல்ல இனிய நாளாக தொடங்கியிருக்கு. இதன்படி இப்போ ஏவுக்கு வருவோம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏவில் ஆரம்பித்து ஏழே முடியுது பாருங்கள். எந்த எழுத்தில் நம்ம தொடங்குகிறோமோ அதே எழுத்தில் பேராக முடிவது ஒரு சிறப்பு தரும். இப்போ உதாரணத்துக்கு அப்துல்லா, 7 ஆரம்பித்து 7 முடியுது பாருங்கள். சரிங்களா? அதுபோல் இப்போ சாம்பிள் எவ்வளவோ சொல்லலாம். எண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எண்ணுக்கு நான் இன்னும் இப்போ ஏவிலே சொல்லி இந்த விஷயத்தை வீடியோவில் முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஏங்கிறது சாதாரணமாக ஒரு உச்சரிப்புங்கிறது ஏங்கிறது 1 டிகிரின்னு சொல்லுவோம். 1 டிகிரி அதுக்கு உண்டான உச்சரிப்புக்கு உண்டான வேகம் நார்மலாக ஏங்கிறோம். ஏன்னு எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஏங்கிறது அந்த 1 டிகிரி டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் 1 டிகிரி இருக்குது. ஏபிசிடி இது மாதிரி. இப்போ அதிகபட்ச டிகிரி எதுன்னா எஃப்பி அப்படி அழுத்தி சொல்கிறேன் பாருங்கள். அதை பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அது சொல்லும்போதே அது ஒரு கம்பீரம் தான் இருக்குது பாருங்கள். எஃப்ங்கிற பாருங்கள். அது 800 டிகிரின்னு சொல்லுவாங்க. அதில் அப்போ அந்த அழுத்தம் எந்த எழுத்து அதிகமான உச்சரிப்பு அழுத்தம் கொடுக்குதோ அது ஒரு நல்ல தீவிர முன்னேற்றம்னு எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து இந்த ஒவ்வொரு கிரகங்களுக்குடைய விஷயங்களில் அவங்க பிறந்த தேதி, அவங்க உண்டான பேருக்கு உண்டான இது வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நீச்ச பலன்னு சொல்லுவாங்க. நீச்ச பலன், உச்ச பலன்னு சொல்லுவாங்க. உச்சங்கும்போது ஒரு அந்த பாசிட்டிவ் மைண்டு ஒரு உச்சம் அடையும் போது அதுக்கு உண்டான யோகம் நன்மை நோக்கி போகும். அதே நீச்ச பலன் சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் தாட்டு அது இதுன்னு வந்து சேருது பாருங்கள். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டவுனில் போகும். எதுவுமே நாம் நினைக்கிற எண்ணக்கூடிய மனசில் எண்ணக்கூடிய எண்ணங்கள் தான் நமக்கு வெற்றி அடைய வைக்கிது நம்ம. சரிங்களா? அதன்படி இறைவன் இருக்கிறான். எல்லாத்துக்கும் மீறிய ஒரு சக்தி உண்டு. அவனை மறந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது. இப்போ உடம்பு இருக்குது, உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது. அந்த உயிரை நம்ம பார்க்க முடியாது. நம்ம கை கால் இது எல்லாமே நம்ம பேசுகிறதுனால நடந்துக்கிறதுனால இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு உயிர் இருக்குங்கிறது எந்த வகையில் உயிருக்கு உருவம் கிடையாது. உருவம் நடந்தால் அசைஞ்சால் போனால் எல்லா உறுப்புகளும் இயங்கினா தான் அதுக்கு உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த உயிர் தான் இறைவன். கண்ணில் காண முடியாத ஒரு சக்தி நம்மளை ஆட்டி வைக்கிது. அதுதான் நமக்கு அந்த சக்தியை நம்ம நல்ல வகையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையணும். சரிங்களா? வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த சிறு வீடியோவை முடிச்சுக்குவோம். எனக்கு தொடர்ந்து ஆதரவு தருங்க. நன்றி, வணக்கம்.